மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுநீரகம் நமக்கு நன்றாக செயல்பட இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல எனக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குங்க, என்ன செஞ்சாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஒரு சிலருக்கு நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் பாக்குறோம் இல்லைங்களா, 5 வருடமா 6 வருடமா இல்லைங்க, குழந்தை பருவத்துல இருந்தே கிட்னில எனக்கு சிஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு நான் டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தோம்னா யூரியா கிரியேட்டின் லெவல் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும், அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தா நமக்கு என்ன ஆகும்னா, அது கிட்னி வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? ஜென்ரலா நம்ம உணவு முறைகளோடு சேர்த்து வாரம் ஒரு முறையாவது இந்த ஜூஸ் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஜூஸ் ரெடி பண்றது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் டைம் எடுத்து இதை நம்ம வேலையெல்லாம் இருந்தாலும் ட்ரை பண்ணி நம்ம கண்டிப்பா குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன் ஃபியூச்சர்ல நமக்கு பெரிய அளவுல சிறுநீரக பாதிப்பு வராமல் தடுக்கப்படும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது சொல்றாங்க, எனக்கு 2 இயர்ஸா இருந்துச்சுங்க, இப்பதானே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன், இல்ல டயட்ல சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சு விட்டுட்டேன். சரி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு விட்டதுனால இப்போ யூரியா கிரியேட்டின் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ப்ராப்ளம் 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம சிறுநீரகங்களை பலப்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். பேசிக்கா நமக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே நம்ம சால்ட் அதிகமா கவனம் செலுத்தணும். என்ன மாதிரி நம்ம சால்ட் டயட் நிறைய எடுக்கிறோமான்னு பாத்துக்கோங்க. இல்ல ஏற்கனவே சுகர் ஆர் பிபி இருந்துச்சுன்னா சால்ட் பாதியா குறைச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு நம்ம சால்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய உணவு முறைகளை புரோட்டீன் எந்த அளவுக்கு எடுக்கிறோம், கால்சியம் எந்த அளவுக்கு எடுக்கிறோன்றத கவனத்துல வச்சுக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம கால்சியம் தொடர்பான உணவுகளை கம்மியா எடுக்கணும். அப்போ கிட்னி ப்ராப்ளம் தான் இருக்கே, நான் எல்லா உணவுகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக்கா நமக்கு நியூட்ரிஷன் இல்லாம நடக்கிறதுக்கே ஒரு சிரமம் ஏற்பட்டுரும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உணவு முறைகளோட வாரம் ஒரு முறை தினம், அதாவது வாரம் வாரம் நான் சண்டே காலையில இந்த ஜூஸை குடிச்சிடுறேன், இல்லைங்க நான் எனக்கு எந்த டைம் இருக்கோ ஸோ எவ்ரி வீக் இதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கிட்னி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு என்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னா, வல்லாரை 2 கைப்பிடி அளவு வல்லாரை நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம மூலிகை கடைகள்லயோ இல்ல நமக்கு கீரை விற்கிறவங்க கிட்டயே இந்த மூலிகைகள் எல்லாமே கிடைக்குது. முன்னாடி எல்லாம் எங்கேயாவது தான் கிடைக்கும், இப்ப எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால இந்த கீரைகள் நமக்கு தாராளமா கிடைக்கும். வல்லாரை கீரை வாங்கிக்கோங்க, கீடா நெல்லியும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே கீரை விற்கிறவங்க கிட்டயே இருக்கும். வாரம் ஒரு முறை இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வல்லாரை மற்றும் கீடா நெல்லி, இதனோட ஒரு முழு நெல்லிக்காய் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இது 3மே நல்லா அரைச்சிடணும். நல்லா நம்ம மிக்சியில அரைச்சி 200 ml அளவுக்கு இந்த சாறு எடுத்துடணும். இந்த சாறு எடுத்து இதுல மறக்காம இந்த சூரணத்தை கலந்து குடிங்க, இதுதான் முக்கியம். ஸோ நம்ம இந்த ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா, இதுல தவறாம இந்த சூரணத்தை நம்ம கலந்து குடிக்கணும். ஸோ அது எந்த சூரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுந்தொட்டி சூரணம். இந்த குறுந்தொட்டி சூரணம் சொல்றது பேசிக்கா வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னா நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி சிறுநீரகங்கள் பலப்படுவதற்கும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம். 2 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து இந்த ஜூஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சுக்கிட்டே வரணும். தொடர்ந்து இதை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இதை குடிக்கிற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கா நம்ம இட்லி தோசையோ இல்லை இடியாப்பம் அந்த மாதிரி, தயிர் சாதம் மோர் சாதம் அந்த ஒரு நாள் மட்டும் டயட்டை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டா இன்னும் அதிக பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை ரெகுலரா நம்ம குடிச்சிட்டு வரணும்.
ஏன்னா பேசிக்கா நமக்கு வந்து உடல் வலி இருந்தாலோ மூட்டுக்களில் வலி இருந்தாலோ குறுந்தொட்டி சூரணம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். சோ அதே மாதிரிதான் சிறுநீரகங்கள் பலப்படுவதற்கும் நிறைய பேருக்கு பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா எனக்கு வந்து பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சூரணத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதற்கு இடையில எனக்கு இல்லைங்க இன்னும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதற்கு ஏற்ற சிகிச்சைகள் நிறைய இருக்கு. நீர்மூழ்கி கஷாயம், சிறுபிள்ளை கஷாயம் இருக்கு, பெருமருந்து வகைகள் இருக்கு, பாவன கடுக்காய் மாத்திரை இருக்கு. இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது சிறுநீரகங்கள் நமக்கு பலப்படும். முக்கியமாக உணவு முறையில நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.